தி டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் சவக்கடல் சுருள்கள் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட போது அவை ஒருபுறம் பெரும் உற்சாகத்தையும் மறுபுறம் அச்சத்தையும் உருவாக்கின. இவை கிறிஸ்தவத்தின் வேர்களை பற்றிய புதிய மற்றும் அர்த்தமுள்ள வெளிச்சத்தை பாய்ச்சுமா? இயேசுவை பற்றிய புரிதலிலும் மாற்றத்தை ஏற்படுத்துமா? நீண்ட காலமாக நிலைத்திருந்த மத மரபுகளை சவால் செய்யவோ, கேள்விக்குள்ளாக்கவோ அல்லது அவற்றில் பிழைகள் உள்ளதை நிரூபிக்கவோ ஏதாவது உள்ளடக்கம் இச்சுருக்குகளில் இருந்ததா? அதிகாரப்பூர்வ விளக்கங்கள் இதற்கு எதிராக இருந்த போதிலும் உண்மை முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கலாம் என்ற நம்பிக்கையும் சிலரிடம் நிலவியது. இந்த காணொளியில் இந்த புனித நூல்களின் வரலாற்றை பற்றிய ஒரு ஆழமான ஆய்வை கல்வியியல் மற்றும் இஸ்லாமிய நோக்குகளில் நாம் ஆராய்கிறோம். இவ்வெழுத்துக்கள் வெளிச்சத்துக்கு வந்த விதம் அதிர்ச்சியூட்டும் உண்மைகளால் நிரம்பியுள்ளது. ஒரு காலத்தில் ஆபத்தானவை என கருதப்பட்ட இந்நூல்கள் சிலரால் மறைக்கப்பட்டும் நீக்கப்பட்டும் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் உண்மை எப்போதும் வெளிச்சத்தை கண்டடையும். இப்பொழுது இதனை நெருக்கமாக பார்ப்போம். நான் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு வாரமும் ஒரு காணொளியை உருவாக்கி வெளியிட முயற்சிக்கிறேன். நீங்கள் ஒரு பதிவாளராக இணைந்தால் எங்கள் எந்த உள்ளடக்கத்தையும் தவறவிட மாட்டீர்கள். மேலும் இந்த சேனல் தொடர்ந்து செயல்பட உங்கள் ஆதரவும் உறுதியாக இருக்கும். நீங்கள் தயாராக இருந்தால் தொடங்கலாம். ஓல்ட் டெஸ்டமெண்ட், பழைய ஏற்பாட்டின் மிக பழமையான கையெழுத்து பிரதிக்கு எவ்வளவு வயது இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? மூசா கிறிஸ்துவுக்கு 2500 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்தவர் என கருதப்பட்டால் அந்த காலகட்டத்தின் ஒரு பிரதியாவது இருக்கலாம் என்று பலர் எண்ணலாம். ஆனால் உண்மை அதைவிட மாறுபட்டதாக உள்ளது. நாம் இன்று வைத்திருக்கும் முழுமையான எபிரேய பழைய ஏற்பாட்டு பிரதியின் காலம் கிறிஸ்துவுக்கு பிறகு 1000 ஆண்டுகளுக்கு அருகில் உள்ளது. அதாவது அது சுமார் 1000 ஆண்டுகள் பழமையானதாகும். அந்த காலத்துக்கு முன்பாக முழுமையான பழைய ஏற்பாட்டு கையெழுத்து பிரதிகள் எதுவும் இதுவரை கண்டறியப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இது ஆச்சரியமாக இல்லையா? இயேசு வாழ்ந்த காலத்தைச் சேர்ந்த முழுமையான எந்த கையெழுத்து பிரதியும் நமக்கில்லை. உண்மையில் முதல் 1000 ஆண்டுகளுக்குள் முழுமையான புதிய ஏற்பாடு, நியூ டெஸ்டமெண்ட் அல்லது பழைய ஏற்பாடு, ஓல்ட் டெஸ்டமெண்ட் பிரதிகள் எதுவும் இல்லை என்பதே வரலாற்று நிலை. இஸ்லாமிய நம்பிக்கையின்படி தப்ராத் மற்றும் இஞ்சில் முதலில் அல்லாஹ்வினால் அருளப்பட்டவை. ஆனால் காலப்போக்கில் அவற்றில் மாற்றங்கள் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சுருள்கள் அந்த மாற்றங்களுக்கு முன் இருந்த தவ்ராத்தின் பகுதிகளை வெளிப்படுத்தக்கூடும் என்றும் மாற்றங்கள் எவ்வாறு நிகழ்ந்தன என்பதற்கான சான்றுகளை வழங்கக்கூடும் என்றும் சிலர் கருதுகின்றனர். அதனால் இச்சுருள்கள் ஆரம்பகால அசல் தவ்ராத்திற்கு மேலும் நெருக்கமாக இருக்கக்கூடும் என்ற கருத்தும் முன்வைக்கப்படுகிறது. இப்போது இந்த வரலாற்றின் தொடக்கத்துக்கு திரும்பி பார்ப்போம். 1954 ஜூன் 1 அமெரிக்காவின் பிரபல நாளிதழான த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் ஒரு குறுகியதாயினும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் விளம்பரத்தை வெளியாக்கியது. கிறிஸ்துவுக்கு முன் 200ஆம் ஆண்டைச் சேர்ந்ததாக கூறப்பட்ட பைபிளுக்கு ஒத்த பண்டைய சுருள்கள், ஏன்ஷியன்ட் ஸ்க்ரோல்ஸ், விற்பனைக்கு உள்ளன என்று அதில் தெரிவிக்கப்பட்டது. இதே போன்ற ஒரு விளம்பரம் இன்று வெளியாகியிருந்தால் பலர் அதை ஒரு நகைச்சுவை முயற்சியாகவோ, இணையத்தின் இரகசிய உலகிலிருந்து வந்த சட்டவிரோத அறிவிப்பாகவோ அல்லது குறியீட்டு தகவலாகவோ கருதியிருப்பார்கள். எனினும் கதையை மாற்றியமைக்க முயற்சிகள் இருந்த போதிலும் பெரும்பாலான விஞ்ஞானிகள் அதன் உண்மை பெருமையை உணர்ந்தனர். அது மனித வரலாற்றிலேயே மிக முக்கியமான கண்டுபிடிப்புகளில் ஒன்றாக அமைந்தது என்பது பின்னர் உறுதியாகியது. இந்த வரலாற்று சிறப்பு மிக்க கண்டுபிடிப்பு 1947ஆம் ஆண்டு நடைபெற்றது. இடம் ஜெருசலேமின் கிழக்கு பகுதியில் சவக்கடலின் டெட் சி மேற்கு கரையில் அமைந்துள்ள கும்ரான் பள்ளத்தாக்கு, குமரன் வேலி. இந்த பகுதி வரலாற்று முழுவதும் போரும் மோதல்களும் நிறைந்த பிராந்தியமாக அறியப்படுகிறது. இன்றளவும் அது ஒரு இராணுவ கட்டுப்பாட்டு மண்டலமாகவே இருந்து வருகிறது. இவ்வரலாற்று சுருள்கள் அங்கு கண்டுபிடிக்கப்பட்டது இன்றைக்கு சுமார் 78 ஆண்டுகளுக்கு முன்பு. அவை எவ்வாறு துல்லியமாக கண்டுபிடிக்கப்பட்டன என்பது குறித்து இன்னமும் விவாதங்கள் நீடிக்கின்றன. வரலாற்றின் சில அம்சங்கள் காலப்போக்கில் புராணத்தன்மையை எடுத்துள்ளன. குறிப்பிட்ட விவரங்கள் தொடர்பாக வரலாற்று ஆசிரியர்கள் 1960கள் வரை விவாதித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பெரும்பாலான வரலாற்று ஆய்வாளர்கள் ஏற்றுக்கொள்ளும் பதிப்பின்படி தாமிரா பழங்குடியினத்தைச் சேர்ந்த முஹம்மத் என்ற பெயருடைய ஒரு பெடுவின் மேய்ப்பன் சிறுவன் தன்னுடைய தொலைந்த ஆட்டை கண்டுபிடிக்க தேடி சென்றிருந்தான். கும்ரான் பாறை குன்றுகளை ஏறிக்கொண்டிருந்த போது பாறையின் ஓரத்தில் ஒரு சிறிய திறப்பை அவன் கவனித்தான். உள்ளே என்ன இருக்கிறது என்பதை தெளிவாக பார்க்க முடியாததால் ஒரு கல்லை எடுத்து திறப்புக்குள் எறிந்தான். உடனே உடையும் மண் பானையின் சத்தம் கேட்டது. ஆர்வம் மேலோங்கிய அவன் கீழே இறங்கி அந்த சுரங்க திறப்பின் வழியாக உள்ளே நுழைந்தான். அது உயரமான கூரையுடன் கூடிய குறுகிய அமைப்புடைய ஒரு குகை. சுமார் 2 மீட்டர் அகலமும்
7 மீட்டர் உயரமும் கொண்டதாக இருந்ததாக கூறப்படுகிறது. குகையின் உள்ளே பல மண் பானைகள் இருந்தன. சில உடைந்திருந்தன, சிலவற்றோ மூடியுடன் உறுதியாக மூடப்பட்டிருந்தன. அவற்றில் குறைந்தது 8 பானைகள் முழுமையாக இருந்ததாக நம்பப்படுகிறது. இருப்பினும் சரியான எண்ணிக்கை குறித்து இதுவரை தெளிவான உறுதி இல்லை. முகம்மது பின்னர் கூறியதாவது, அந்த காட்சியை பார்த்ததும் அவன் பயந்து ஓடிவிட்டதாகவும், ஆனால் அடுத்த நாள் ஒரு நண்பனுடன் மீண்டும் அந்த குகைக்கு திரும்பினேன் என்பதுமாகும். மூடியுடன் உறுதியாக மூடப்பட்டிருந்த மண் பானைகளின் உள்ளே சிதைந்த துணியில் சுற்றப்பட்ட 3 சுருள்கள் ஸ்க்ரோல்ஸ் இருப்பது கண்டறியப்பட்டது. அவை சிறப்பாக தயாரிக்கப்பட்ட தோலின் மேல் எழுதப்பட்டிருந்தன. இவைதான் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக சூரிய ஒளியை கண்ட சவக்கடல் சுருள்கள், டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் என பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டது. அடுத்த சில நாட்களில் மேலும் பல மீட்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கண்டுபிடிக்கப்பட்ட சில மண் பானைகள் பின்னர் சாதாரண பயன்பாட்டிற்காக, குறிப்பாக தண்ணீர் எடுத்துச் செல்ல பயன்படுத்தப்பட்டதாகவும் தகவல்கள் கூறுகின்றன. பின்னர் நடைபெற்ற முறையான அகழாய்வுகளில் பெருமளவில் உடைந்த துண்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அவை குறைந்தது 40 பானைகளுக்கான சான்றுகளாக இருந்ததாக ஆய்வாளர்கள் மதிப்பிட்டனர். ஆரம்பத்தில் அங்கு எத்தனை சுருள்கள் இருந்தன, அவற்றில் எத்தனை எடுத்துச் செல்லப்பட்டன, மறைக்கப்பட்டன, அழிக்கப்பட்டன அல்லது நிபுணர்கள் வருவதற்கு முன் வேறு விதமாக பயன்படுத்தப்பட்டன என்பதை குறித்து துல்லியமான தகவலை அறிதல் இன்று இயலாத ஒன்றாகவே உள்ளது. இறுதியில் 2 முழுமையான சுருக்குகளும் 22 சேதமடைந்த துண்டுகளும் ஆய்வாளர்களின் கைகளுக்கு வந்ததாக பதிவுகள் குறிப்பிடுகின்றன. பேடூயின் மக்களால் அந்த சுருள்கள் தங்கள் தலைமையாளர் ஒருவரிடம் கொண்டு செல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. அந்த தலைமையாளர் கிறிஸ்தவ பழமையான பொருட்கள் விற்பனையாளராக பிரசித்தி பெற்ற காண்டோ என்பவரிடம் அவற்றை அனுப்பினார். அவரின் உண்மையான பெயர் காலில் இஸ்காண்டர் ஷாஹின் என்பதாகும். சீரியன் சபையினரின் சிரியன் சர்ச் உறுப்பினராக இருந்ததால் காண்டோ ஜெருசலேம் சர்ச்சின் ஜார்ஜ் ஐசியா என்பவரை தொடர்பு கொண்டார். அவர்கள் விரைவாக கும்ரான் குகைக்கு சென்று மேலும் சில சுருள்களை பெற்றனர். பின்னர் ஜார்ஜ் ஐசையா சிரியன் ஜாக்கபைட் சபையின் தலைவரும் சென்மார்க் மடத்தின் தலைவர் ஆர்ச் பிஷப் அத்தனேசியஸ் யெஷுவா சாமுவல் அவர்களுக்கு இதை தகவல் வழங்கினார். வரலாற்று ஆய்வாளர் எட்மொண்ட் வில்சன் கூறியதன்படி ஆர்ச் பிஷப் சாமுவல் ஹீப்ரு மொழியில் கல்வி பெறாதவர் என்பதால் ஆரம்பத்தில் சுருள்களின் மதிப்பை புரிந்து கொள்ள முடியவில்லை. அவரின் அதிர்ச்சிகரமான முயற்சிகளில் ஒன்றாக அது தோல், லெதர் அல்லது காகிதம், பர்ஸ்மெண்ட் என்பதை தேர்வு செய்ய சிறிய துண்டை எரித்தார். இதற்கிடையில் இதன் முக்கியத்துவத்தை உணர்ந்தவர். இந்த சுருள்கள் பைபிள் மற்றும் தவ்ராதின் மிக பழமையான பிரதிகளாக இருக்கக்கூடும் என கருதி, மேலும் அவை பெரிய விவாதங்களை தூண்டும் என்பதால் ரகசியமாக வைத்திருப்பது முக்கியம் என அவர் எண்ணினார். அந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் ஆர்ச் பிஷப் சாமுவல் ஜார்ஜ் ஐசியாவுடன் 5 மத குருக்களை அந்த குகைக்கு அனுப்பினார். அவர்கள் இரவில் சட்டவிரோதமாக அகழ்வு பணியில் ஈடுபட்டனர். அப்போது குறைந்தது ஒரு மண் பானையும் புதிய சுருள் துண்டுகளையும் கண்டுபிடித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. பின்னர் அதிகாரப்பூர்வ தொல்லியல் நிபுணர்கள் குகைக்கு வந்தபோது அதன் நுழைவாயில் மாற்றப்பட்டிருப்பதை கவனித்தனர். சில தகவல்கள் பொதுமக்களுக்கு காட்சி தரப்படாத சில சுருக்குகள் கிறிஸ்தவ சபையின் கைகளில் சென்றுவிட்டதாகவும் கூறுகின்றன. பின்னர் ஆர்ச் பிஷப் சாமுவல் சுருள்களின் வயதை நிர்ணயிக்க முயன்றார். ஆனால் ஆரம்பகால நிபுணர்கள் அவற்றின் உண்மைத்தன்மையை சந்தேகித்தனர். சிரியா பயணத்தின் போது அவர் டமாஸ்கஸில் உள்ள CIA பிரதிநிதி மைல்ஸ் கோப்லாந்தை சந்தித்தார். கோப்லாண்டின் படி ஒரு வர்த்தகர் அவரிடம் ஒரு நெருக்கமான நெறியற்ற சுருளை கொண்டு வந்துள்ளார். கோப்லாண்ட் அமெரிக்கா தூதரகத்தின் கூரையில் வைத்து அந்த சுருக்கத்தை படமாக எடுக்க முயன்ற போது வலுவான காற்றால் அது சேதமடைந்து துண்டுகள் சிதறின. பின்னர் அந்த படங்கள் ஒரு பண்டைய மொழிகளின் நிபுணரிடம் காட்டப்பட்டன. நிபுணர் அந்த எழுத்துக்கள் இரு மொழியில் ஆரமேயிக் மற்றும் ஹீப்ருவில் எழுதப்பட்டுள்ள டேனியல் புத்தகத்தின் புக் ஆஃப் டேனியல் பகுதியாகும் என கண்டறிந்தார். கோப்லாண்ட் புகைப்படமாக எடுத்த அந்த சுருள் பொதுமக்களுக்கு ஒருபோதும் அடையாளம் காட்டப்படவில்லை. ஆர்ச் பிஷப் சாமுவல் ஹீப்ரு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் எலிசர் சூக்கெனிக் என்பவரை தொடர்பு கொண்டார். 1947 நவம்பர் 29ஆம் தேதி சூக்கெனிக் விற்பனைக்கு வைக்கப்பட்ட 3 சுருள்களை ஆய்வு செய்தார். அதே இரவில் ஐக்கிய நாடுகள் இஸ்ரேல் மாநிலத்தை உருவாக்கும் தீர்மானத்திற்கு வாக்களித்தது. சுருள்களின் வரலாற்று முக்கியத்துவத்தை உணர்ந்த சூக்கெனிக் அவற்றை வாங்க முடிவு செய்தார். பின்னர் அமெரிக்க நிபுணர்கள் உயர் மதிப்பீடு செய்தும் அந்த சுருள்களை ஆர்ச் பிஷப் கையிலிருந்து பெற்றனர். ஜான்ஸ் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் வில்லியம் ஆல்பிரைட் அவற்றின் நிஜத்தன்மையை உறுதிப்படுத்தினார் மற்றும் கிறிஸ்துவுக்கு முன் 100ஆம் ஆண்டுகளில் எழுதப்பட்டதாக மதிப்பிட்டார். அவர் இந்த கண்டுபிடிப்பை நவீன காலத்தின் மிகப்பெரிய கையெழுத்து கண்டுபிடிப்பு என அழைத்தார்.
இந்த சுருக்குகள் தோல், லெதர், வெண்கோல், காப்பர் மற்றும் பாப்ரஸ் மீது எழுதப்பட்டவை. அவற்றில் எபிரே மற்றும் அரமேயிக் மொழிகளில் சுமார் 40,000 துண்டுகள் உள்ளன. இவை ஆப்ரஹாமிக் ஃபெய்த்ஸ், அபிராமிய மதங்களுடன் தொடர்புடைய மிக பழமையான மத நூல்கள் என கருதப்படுகின்றன. 1948 ஏப்ரல் மாதம் நியூயார்க் டைம்ஸ் சென்ட் மார்க் மடத்தில் பாதுகாக்கப்பட்ட ஐசையா புத்தகத்தின் பழமையான கையெழுத்து பிரதியை கண்டுபிடித்துள்ளதாக செய்தித்தாள் வெளியிட்டது. ஆனால் அந்த நேரத்தில் உலக கவனத்தை 2வது உலகப் போர் மற்றும் பலஸ்தீனில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்கள் ஈர்த்திருந்ததால் இந்த முக்கிய கண்டுபிடிப்புக்கு பொதுமக்களில் அதிக கவனம் ஈர்க்கப்படவில்லை. காலப்போக்கில் இந்த சுருள்கள் சர்வதேச சந்தையின் பகுதியாக மாறின. துண்டுகள் நாடுகளுக்கு இடையே கடத்தப்பட்டன. பணப்பைகள் மற்றும் சிகரெட் பேக்குகளில் மறைக்கப்பட்டன. இவற்றில் சில நகல்படி உருவாக்கப்பட்ட குற்றச்சான்றுகள் கூட வெளியே வந்தன. பல நாடுகள் இந்த சுருள்களுக்கான பரிசுகளையும் அறிவித்தன. மைக்கேல் பைஜண்ட் மற்றும் ரிச்சர்ட் லீ ஆகியோரின் தி டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் டிசெப்ஷன் போன்ற புத்தகங்கள் இந்த கண்டுபிடிப்பை சுற்றிய முரண்பாடான விவாதங்களை எழுப்பின. சில சுருள்கள் பாரம்பரிய கிறிஸ்தவ விளக்கங்களை கவனிக்க சவால் செய்திருந்தன. அவற்றில் யுத்தம் மற்றும் கிறிஸ்துவுக்கு முன் மெசியானிக் யூத குழுக்களை பற்றியும் நியாயத்தின் ஆசிரியர், டீச்சர் ஆஃப் ரைச்சஸ்னஸ் என்ற ஒரு நபரை பற்றியும் குறிப்பிடப்பட்டிருந்தது. சில அறிஞர்கள் அவரை இயேசுவுடன் ஒப்பிட்டாலும் அவர் இறைவனாக கருதப்படவில்லை. இந்த எழுத்துக்கள் ஆரம்ப கிறிஸ்தவ பரம்பரையின் முதல் நூற்றாண்டு காலத்துடன் நெருக்கமாக தொடர்புடையவை என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். ஒரு கவனிப்புக்குரிய கண்டுபிடிப்பு குகை எண் 3 கண்டுபிடிக்கப்பட்ட வெண்கோல் சுருளாகும். மற்ற சுருள்களிடமிருந்து வேறுபடியாக இதில் பொன்னும் வெள்ளியும் நிறைந்த 62 மறைக்கப்பட்ட வர்த்தக இடங்கள் பட்டியலிடப்பட்டிருந்தது. இந்த பொருட்கள் கிறிஸ்துவுக்கு முன் 68ஆம் ஆண்டு ரோமன் ஆட்சியை தொடர்ந்து ஆலயத்தில் இருந்து மறைக்கப்பட்டதாக இருக்கலாம் என கருத்து வெளியாகியுள்ளது. சில அறிஞர்கள் இதை முற்றிலும் கற்பனை என்று நிராகரித்தார்கள். ஆனால் மற்றவர்கள் இது உண்மையானது என்றாலும் தொலைந்த பழங்கால இடப்பெயர்களின் காரணமாக அதன் அடையாளத்தை தீர்மானிப்பது சாத்தியமில்லை என நம்பினர். சவக்கடல் சுருள்கள், டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் பண்டைய யூத மதத்தின் புதிய பரிமாணங்களை வெளிப்படுத்துகின்றன. மேலும் கிறிஸ்தவமும் இஸ்லாமும் பகிர்ந்த மூலதனங்களை பற்றிய தெளிவான கண்ணோட்டங்களையும் வழங்குகின்றன. இவை கடந்து வரும் மரபுகளிலும் ஒரே வேர்மூலங்களிலும் பொதுவான தொடர்புகளையும் காட்டுகின்றன. சிலர் கூறுவதாவது, சில பகுதிகள் நேர்மறையில்லாத விதத்தில் இஸ்லாமிய கருத்துக்களை ஆதரிக்கலாம். அதாவது நபிகள் மரபின் ஒருமை, யூனிட்டி ஆஃப் ப்ராஃபெட்டிக் ட்ரெடிஷன் மற்றும் பின்னர் உருவான கிறிஸ்தவ கோட்பாடுகளை விமர்சிப்பது போன்றவை. ஆரம்ப சுருக்கங்களும் பின்னர் நிறுவப்பட்ட கிறிஸ்தவ அமைப்புகளுக்கிடையேயான வேறுபாடுகள், முன்னோடியாக எழுதிய வேதங்கள் மாற்றப்பட்டதாகவும் இஸ்லாமிய நம்பிக்கையுடன் ஒத்துப்போகின்றன. மேலும் இந்த சுருக்குகள் யூத குழுக்களில் ஏற்பட்ட பிரிவுகளையும் வெளிப்படுத்துகின்றன. இது புத்தகத்தின் மக்கள், பீப்புள் ஆஃப் த புக் பற்றிய குரானில் குறிப்பிடப்பட்ட முரண்பாடுகளை பிரதிபலிக்கிறது. பைபிள் கையெழுத்து பிரதிகளை பிப்ளிக்கல் மேனுஸ்கிரிப்ட்ஸ் போலல்லாமல் அவை மீண்டும் மீண்டும் பிரதி எடுக்கப்பட்டதால் பழைய பிரதிகள் அழிக்கப்பட்டன. இதற்கு முஸ்லிம்கள் வேறுபட்ட கண்ணோட்டத்தை வழங்குகிறார்கள். நபி பெருமானாரின், அவருக்கு சாந்தி உண்டாகட்டும், காலத்திலிருந்து நிலைத்திருக்கும் குர்ஆன் பிரதிகள் இன்று எங்கும் காணப்படுகின்றன. குறிப்பாக ஒன்றை பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தில் பாதுகாத்து வைத்துள்ளனர். சவக்கடல் சுருள்கள், டெட் சீ ஸ்க்ரோல்ஸ் பின்னர் பழைய தவ்ராத் பிரதிகள் எங்கும் இல்லை என்பதற்கான புரிதலை மாற்றியன. பெரும்பாலான சுருக்குகள் தவ்ராதின் பகுதிகள், யூத மத சட்டங்கள், பிரார்த்தனைகள் மற்றும் உலக இறுதி பிரசங்கங்களை, அப்போகலிப்டிக் ரைட்டிங்ஸ் உள்ளடக்கியுள்ளன. மிக பிரசித்தமானது சுமார் முழுமையான ஐசையா புத்தகமாகும். சிலர் இன்றைய பைபிள் பதிப்புகள் சரியானவை என்பதை நிரூபிக்கும் என கருதினாலும் உண்மை கலந்த கலப்பாகவே உள்ளது. உதாரணமாக ஐசையா போன்ற சில எழுத்துக்கள் பின்னர் உள்ள பதிப்புகளுடன் நெருங்கிய ஒத்துப்போகும் தன்மையை கொண்டிருக்கும். ஆனால் சில மற்ற சுருள்கள் மிக வேறுபட்டுள்ளன. எடுத்துக்காட்டாக ஜெரேமியா புத்தகத்தின் புக் ஆஃப் ஜெரிமயா ஒரு பதிப்பு பெரும்பாலான நவீன பைபிள்களில் பயன்படுத்தப்படும் மாசோரெட்டிக் பிரதியை விட சுமார் 15% குறைவு. இவ்வாறு சவக்கடல் சுருள்கள் வெறும் தொல்லியல் கண்டுபிடிப்பாக மட்டுமல்ல, மத வரலாற்றின் ஆழங்களை மறுபரிசீலனை செய்ய தூண்டும் முக்கிய சான்றாகவும் திகழ்கின்றன. நம்பிக்கைகள், மரபுகள் மற்றும் வரலாற்று உண்மைகள் குறித்து புதிய கேள்விகளை எழுப்பும் இந்த ஆய்வு இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. உண்மை எதுவாக இருந்தாலும் இந்த சுருக்குகள் உலக மதங்களின் வேர்களை புரிந்து கொள்ள ஒரு புதிய வாயிலை திறந்துள்ளன.